நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை என்ன பண்ண, நீ பார்க்குற உலகத்தை என்ன பண்ணலாம், நீ மாற்றலாம். நீ கடங்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஏழையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ அந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுக்கிறானுங்க, அவ்வளோதான். அவங்க மாதிரியா நீ வாழ்கிற? பிரச்சனை எங்கே உனக்கு? யாரோ உருவாக்கிய உலகத்தில் போய் நீ வாழ்றது தான் உன்னால் முடியாது. ஆனால் நீயே உனக்கான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். நான் உங்கள் எல்லாரையுமே உங்கள் விருப்பத்தில் உங்கள் உலகத்தை உருவாக்கி வாழுங்கன்ற தீர்க்கமாக. நல்லா புரியுதா? உங்கள் உலகத்தில் நான் குருவாக நேர்த்துக்கோ, இல்லைன்னா ஊற்றுன்ற. நான் பிரச்சனை கிடையாது. நான் உனக்கு உருவாக்க தோணுது, என்ன பண்ணாத, ஏற்றுக்க, அது அவசியமே இல்லை. ஆனால் கடவுள் வெட்ட வெளியா பரபிரம்மமா எங்குமா இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த உலகம், இந்த கூத்து, எல்லா கூத்து எதுக்குள்ள தான் நடக்குது, அதுக்குள்ளே தான். அப்போ சொர்க்க நரகம்லாம் கதை சொல்லி வச்சுக்கிறான். புரிந்தவனுக்கு சொர்க்கம், புரியாதவனுக்கு நரகம். நான் எனக்கான உலகத்தை உருவாக்க முடியும். இது புரியுதா உங்களுக்கு? இது தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோ தான் விஷயம். கொண்டாட வந்துக்கிறேன், கொண்டாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண, உலகத்தை உருவாக்கிக்க முடியும். ஆனால் காலத்துக்கு கட்டுப்பட்டவன். எல்லோரும் யார் தான்? எவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் காலத்துக்கு கட்டுப்பட்டு. முடிவை ஒன்று இஷ்டமாக, கொண்டாட்டத்தில் முடிவையும் கொண்டாட்டமாக போகலாம், இல்லை துக்கமாக போகலாம். ஒரு மனிதன் கொண்டாடினே இருந்தால் முடிவை எப்படி தான் இருக்கான், கொண்டாட. இதுதான் தீர்க்கமான பதில். அப்போது வந்தேன், பிறந்தேன், கொண்டாடினேன், போனேன். அப்போது போகிறத எப்படி போவேன்? கொண்டாட்டமாக போவேன். கொண்டாடல எப்படி போவேன்? நல்லா சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிட்டேன்னு எழுந்துப்பேன் சேர்லேருந்து. சாப்பிடலன்னா ஒன்று என்ன தான் தேடுவேன்.